வணக்கம் நேயர்களே, மற்றுமொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் வளமை போல தாய்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசத்தை காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுக்கு காட்சிப்படுத்த போவது வரலாற்று காலத்திலே மிக ஒரு பிரசித்தி பெற்ற நகரமாக இருந்த, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு துறைமுக பட்டினமாக இருந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தின் 7 தீவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஊர்காவற்துறை மண்ணிலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக 300 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய புனித யாகப்பர் ஆலயத்தினுடைய, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலயத்தின், அந்த தேவாலயத்தினுடைய குருமனை பகுதியிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மிகுந்த வரலாற்று தொல்லியல் சின்னமாக காணப்படக்கூடிய இந்த பகுதி இன்றைக்கு அழிவடைந்து போய் பயன்பாடு அற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றது. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியிலே இந்த யாகப்பர் ஆலயத்தை சூழ இருக்கின்ற பகுதிகளிலே என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த விசேடமான விடயங்கள் இருக்கின்றன என்பது பற்றித்தான் பார்க்க போகின்றோம். வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு ஊரினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊரிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி புலம் சார்ந்தவர்களை நாடுவது என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த ஊர்காவற்துறையினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக, இங்கு இருக்கக்கூடிய அற்புதமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் கல்வி புலம் சார்ந்த 3 பேரை எங்களோடு இணைத்திருக்கின்றோம். அவர்களை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார் திருவாளர் அல்பர்ட் அவர்கள், திருவாளர் ராஜசிங்கம் அவர்கள், திருவாளர் லீனஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். மூவருமே கல்வி புலம் சார்ந்த அறிஞர்களாக, இந்த மண்ணினுடைய பொக்கிசங்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் முதலிலே திருவாளர் அல்பர்ட் அவர்களோடு கதைத்து பார்க்க முடியும். வணக்கம் ஐயா. இந்த ஊரிலே நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்து பணியாற்றி இருக்கின்றீர்கள், கல்வி சம்பந்தமான சேவைகளை ஆற்றி இருக்கின்றீர்கள். இந்த ஊரினுடையதும் உங்களுக்கிடையிலான பிணைப்பு எப்படி இருக்கிறது என்பது பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இங்குதான் பிறந்தேன். புனித அந்தோனியார் கல்லூரியில் எனது கல்வியை முடித்துக்கொண்டு தொடர்ந்து ஒரு சில இடங்களில் கடமையாற்றி விட்டு மீண்டும் 1973ஆம் ஆண்டு புனித அந்தோனியார் கல்லூரியில் ஆசிரியர் கடமையாற்றி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்சி பெற்று பின்பு ஒரு சிறிய இடைவெளி காலம் வெளிநாட்டில் தங்கியிருந்து விட்டு பின்பு மீண்டும் இந்த ஊருக்கு திரும்பி வந்து ஒரு பகுதி நேர ஆங்கில ஆசிரியராக விளையாட்டுத்துறை போதனாசிரியராக கடமையாற்றியுள்ளேன். மற்றும் இங்குள்ள மாணவர்களுக்கு அதிக அளவு கல்வியை புகட்டுவதில் நான் அதிக அக்கறை கண்டுள்ளேன். அநேகமான மாணவர்கள் என்னுடன் கல்வி கற்றவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னுடன் இந்த தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஊர்காவற்றுறை ஒரு சிறந்த கல்வி பிரதேசம் என்பது எங்களால் வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு உண்மை என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிய தருகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கற்பித்த மாணவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கூட பார்த்து கொண்டிருப்பார்கள், பழைய நினைவுகளை மீட்டு கொண்டிருப்பார்கள்.
இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் திருவாளர் ராஜசிங்கம் அவர்களோடு பேசி பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு, அந்த எப்படியுமே பிறந்த மண் என்று சொன்னால், வாழ்ந்த மண் என்று சொன்னால் ஒரு ஒரு முறை சார்ந்த ஒரு அன்பு ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் எப்படி இருக்கிறது? இந்த மண்ணிலே இவ்வளவு காலம் வாழ்ந்ததற்கான உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் எனது சொந்த இடம் பருத்திரப்பு, அங்கே நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் எங்களுடைய பழைய காலத்திலே எங்களது கிராமத்திலே கலைஞர்கள், அதாவது வயலின் வித்துவான் வி.கே. குமாரசாமி அவர்கள், அது போன்ற பல கலைஞர்கள் வளர்ந்த கலையை வளர்த்த இடம். இன்று அது சற்று கொஞ்சம் மங்கி கொண்டு வருகின்ற நிலையிலே நாங்கள் எங்களது ஜனசமநிலையம், அதுக்கு தலைவர் நான் தான். இப்பொழுது நாங்கள் படித்த பிள்ளைகள், அதாவது ஏஎல் சித்தியடைந்த பிள்ளைகளை அவர்களை ஊக்குவிப்பதற்காக எங்களது ஜனசமநிலையம் ஊடாக அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு பரிசளிப்புகள் வழங்கி அவர்களது கல்வியை ஊக்குவித்து கொண்டு வருகின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற எங்களது உறவினர்கள் எங்களது கிராமத்திற்கும் ஏனைய இடங்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய வழங்கி கொண்டு வருகின்றார்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே கலைகளில் ஊறிச் சிறந்தது யாழ்ப்பாணம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட யாழ்ப்பாணத்தினுடைய இந்த தீவு பகுதிகளிலே கூட கலைகள் அந்த காலத்திலே இருந்து வளர்ந்திருக்கிறது. பெரிய பெரிய வித்துவான்கள் எல்லாம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை திருவாளர் ராஜசிங்கம் அவர்களுடைய வாயிலாக கேட்கின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் திருவாளர் லீனஸ் அவர்களோடு உரையாடி பார்க்கலாம். இந்த நேரத்தில், இந்த நிலையிலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த ஊரினுடைய ஏதாவது பழமையான விடயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், அவற்றை தொலைத்து விட்டோம் என்கின்ற ஆதங்கம் இருக்கும், அல்லது புதிய விடயங்கள் வந்து விட்டதே என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். இந்த காலப்பகுதியில், இந்த ஆண்டு காலப்பகுதியில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இப்போ முந்தி இருந்தாலும் பார்க்க இப்போ இவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் பிறந்த காலத்திலேருந்து இன்று வரையில் இங்கே தான் வாழ்ந்து வருகிறோம். இடையில் ஒரு யுத்த சூழல் காரணமாக 90ஆம் ஆண்டுலேருந்து 96ஆம் ஆண்டு அளவில் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தோம். அப்போ நாங்கள் வந்த நேரம் மிகவும் மாலடைந்த நிலையில் இந்த கிராமம் இருந்தது. அந்த நேரம் கடைகள், பேங்க், போஸ்ட் ஒன்றுமே அந்த நேரம் இருக்கவில்லை. ஆனால் இப்போது எல்லாம் தாராளமாக ஏனையின் மாதிரியான வீதி அமைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய கோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. கடைகள், வங்கிகள், தபால் கந்தூர், போலீஸ் ஸ்டேஷன் யாவும் இப்போ இருக்கின்றன. வைத்தியசாலை இன்னும் மேலதிகமாக விசாலமடைந்திருக்கிறது. அதோடு ஒரு பெரிய புதிய கட்டிட தொகுதி கூட ஒருவரின் அன்பளிப்பாக ஆதார வைத்தியசாலைக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இப்போது முன்பிருந்த நிலையிலும் பார்க்க எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக பழைய ஆட்கள் தான் இங்கே இல்லை. இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்போ வெளிநாடுகளிலையும் வெளி இடங்கள்லையும் இருக்கிறார்கள். இங்கே மீதியாக இருக்கிறார்கள் எங்களைப் போல ஒரு சொற்ப பேர் தான் இங்கே இருக்கிறார்கள். மற்றதெல்லாம் புதிய நியூ ஜெனரேஷன் தான் இப்போ இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய ஏனைய பிரதேசங்களிலும் பார்க்க இந்த ஊர்காவற்துறை பிரதேசம் என்பது மிகுந்த வேறுபாடான ஒரு பிரதேசமாகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்திலே பெரிய துறைமுகமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது கூட இந்த கடல் சம்பந்தமான தொழில்களிலும் அவர்கள் சிறந்துதான் இருக்கின்றார்கள். இந்த நிலை இந்த ஊர்காவற்துறை மண்ணுக்கு இருப்பதன் காரணமாக இவர்கள் இந்த மண்ணிலே சிறியவர்களாக இருந்த போது ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது திருவாளர் ஆல்பர்ட் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது நீங்கள் கூறிய மாதிரி ஒரு சிறந்த இலங்கையின் 2வது இயற்கை துறைமுகம் இது என்று தான் சொல்ல வேண்டும். மற்றது இங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் கடலோடிகள், மெரினர்ஸ், செயிலர்ஸ். அவர்கள் அந்த நேரத்தில் உள்ள எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பாட்டனார் கூட ஒரு சிறந்த தண்டேல் என்று அழைக்கப்படுவார். கேப்டன் லெவலில் உள்ள ஒரு பதவி, ஒரு கப்பல். அந்த நேரத்தில் பாய்க்கப்பல்கள், நீராவி இயந்திரத்தில் ஓடுகின்ற கப்பல்களை, பாய்க்கப்பல்களை அவர்கள் இந்தியா, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, ரங்கூன் போன்ற இடங்களுக்கு பாய்க்கப்பல் மூலம் சென்று
அங்குள்ள அரிசி போன்ற சாமான்களை ஏற்றிக்கொண்டு இங்கு வந்து இறக்குமதி செய்து இங்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே அது எங்களால் மறக்க முடியாது. எங்களுடைய சிறு பிராயத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு இந்த துறைமுகத்தில் பாய்க்கப்பல் கிடந்ததை நாங்கள் எங்களுடைய வயசில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அடுத்ததாக இலங்கையின் 2வது பெரிய இயற்கை துறைமுகம் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இப்பொழுதும் இருக்கின்றது. அந்த கடல் கோட்டை இருக்கின்றது. அங்கால் இலங்கையினுடைய 2வது பெரிய கடற்படை தளம் எலாரா கடற்படை தளம் இருக்கின்றது. மற்ற துறைமுகம் இப்பொழுது மங்கி போய்விட்டது என்று தான் சொல்லணும். அதை மீள கட்டியெழுப்பதற்காக எங்களுடைய சிறிய முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து வடக்கன் மாடுகள் கொண்டு வந்து இறக்கின இடம் இருக்கின்றது. மாட்டுக்காலை என்று சொல்லுவார்கள். அதைவிட துறைமுகமாக இருந்ததற்கான அடையாளங்கள் இப்பொழுதும் இந்த துறைமுகத்தில் காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் கூறிய மாதிரி சிறுபிராயத்தில் இருந்த நினைவுகள் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றது. இந்த புனித அந்தோனியார் கல்லூரி இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் 150வது விழாவை கொண்டாட இருக்கின்றது கல்வி புலத்தை சார்ந்தவற்றில். ஆனால் இந்த மெரினர்ஸ் அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த நேரத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று, அதாவது பாய்க்கப்பல்கள் மூலம் சென்று அவர்கள் வந்ததற்கான ஒரு அடையாளம் புனித யாகப்பர் கோயிலில் இருக்கின்றது. 2வது உலக மகா யுத்தத்தின் போது லட்சுமி கோவிந்தா என்ற கப்பலில் சென்று ரங்கூனிலிருந்து அரிசியை கொண்டு இங்கு வருகின்ற பொழுது ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பல் அவற்றை தாக்கி அழித்து அதில் பலர் இறந்தார்கள். அதனுடைய கப்பல் தலைவன் கேப்டன் நிக்லா பிள்ளை என்பவர் அந்த கப்பலிலே இருந்து தன் உயிரை போய்க் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் அத்தோடு என்னுடைய தகப்பனாரும் அந்த கப்பலில் சென்று நீந்தி 7 நாட்கள் வங்காள விரிகுடா கடலில் மிதந்து அவர்களை செஞ்சிலுவை உதவியுடன் மீட்கப்பட்டு அவர்கள் இங்கு வந்தார்கள். அவருடைய நினைவு சின்னமாக புனித யாகப்பர் ஆலயத்தில் ஒரு சிலுவை அடையாளம் வைக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் இப்பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் அவர் இந்த சம்பவம் நடந்ததற்கான திகதி, ஆண்டு, மாதம், தேதி எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சிறுபிராயத்தில் நீங்கள் கூறப்பட்ட இந்த நினைவுகளை கொண்டு வருகின்ற பொழுது அந்த நினைவு சின்னம் எங்களுக்கு இங்கு வாழ்ந்த மக்களை எங்களுடைய மனதில் உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கேட்கின்ற பொழுதே அல்பர்ட் அவர்கள் கூறுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு நிமிர்வு, அதுவும் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் என்கின்ற ஒரு நிமிர்வு எங்களுக்குள்ளே வருகிறது. உலகத்தினுடைய கடல் துறையிலே முன்னோடிகளாக, கடல் கலங்களை செலுத்துவதிலே முன்னோடிகளாக இருந்தவர்கள் தமிழர்கள் தான். ராஜராஜ சோழன், அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் என்று சொல்லி கடற்படை பெரிய படையை வைத்து நகர்த்திய வரலாறு எங்களுக்கு அண்மை காலம் வரையிலே கூட இருக்கின்றது. இன்றைக்கு கொழும்பை தலைநகரத்தை நம்பி எங்களுடைய அன்றாட வாழ்வியல் கர்மங்களை மேற்கொள்வதற்கான பொருட்களை நாங்கள் கையேந்தி நிற்க வேண்டி இருக்கிறது. விமானங்களின் மூலம் கொண்டு வருகின்ற பொருட்கள் தான் இன்றைக்கு பெரிய பெரிய எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உதவுகின்றது. ஆனால் ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட ஊர்காவற்துறை, இப்படியான துறைமுகங்களை, காங்கேசன்துறை, இப்படியான துறைமுகங்களை நம்பித்தான் வடக்கு மாகாணத்தினுடைய யாழ்ப்பாணம் சார்ந்த மக்களினுடைய வாழ்வியல் அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பாங்கு அங்கே இருந்துதான் பெறப்பட்டது என்பது கூட உண்மையான விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் திருவாளர் லீனஸ் அவர்களிடம் கதைத்து பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்தோனியார் கல்லூரி ஒரு சிறந்த கல்லூரி, பெரிய கல்விமான்களை எல்லாம் உண்டாக்கிய கல்லூரி. இது ஒரு சிறந்த கத்தோலிக்க ஒரு கிராமமாக இருந்து வருகிறது. அதுக்கு அடையாளமாக யாழ்ப்பாணத்துக்கு இருந்த சகல ஆயர்களும் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான். எமிலியானஸ் பிள்ளை ஆண்டகை, தியோ பிள்ளை ஆண்டகை, ஆண்டனி ஆண்டகை, இப்போது இருக்கிற ஜஸ்டின் ஆண்டகை, அவருக்கு முன்பிருந்த சவுந்தரநாயம் ஆண்டகை, அவரை விட இன்னொரு எனக்கு பேர் தெரியாது, மலேசியாவிலே இருந்தவர். இவர்கள் எல்லாரும் ஊராவுத்துறையை சேர்ந்தவர்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை எங்களுடைய ஊராவுத்துறை ஜஸ்ட் அந்தோனியார் கல்லூரி. அது அன்றும் இன்றும் தலை நிமிர்ந்து சிறப்பாக இருந்து வருகிறது. அவை இவைகள் இதே போல் பல காரியங்கள் உடனே ஞாபகம் இல்லை. ஆனால் நினைக்க ஆனதுனால நாங்கள் இந்த ஊரை விட்டு போகாமல் அன்று தொடக்கம் இன்று வரையில் இந்த ஊரிலேயே எவ்வளவுதான் வசதிகள் வெளியே இருந்தாலும் இங்கே சந்தோஷமாக, இங்கே இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த ஊர்லேயும் இல்லை. ஆகவே நாங்கள் தொடர்ந்து எங்கள் மண்ணிலே
இருந்து வருகிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய சப்த தீவுகளில் ஒரு தீவாக இருக்கக்கூடிய ஊர்காவல் துறையினதும் அந்த ஊர்காவல் துறையிலே இருக்கக்கூடிய புனித யாகப்பர் ஆலயத்தை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் குறிப்பாக இந்த ஊர்காவல் துறை மண்ணினுடைய பெருமைகளையும் வரலாற்று விடயங்களையும் கல்விப்புலம் சார்ந்தவர்களுடைய வாயினால் கூட கேட்டு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த இடத்திலே இருந்து இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நேயர்களே, மற்றுமொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர். இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கக்கூடிய பெரிய மக்களாலே இந்த புகழ்